இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் பூபக். செக் ரிப்பப்ளிக்ல சொல்லப்பட்டு வர நாட்டுப்புற கதைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு மான்ஸ்டர் தான் இந்த பூபக். இது எந்த காலகட்டத்திலேருந்து சொல்லப்பட்டு வருது அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஆனா காலங்காலமா இது ஒரு செவி வழி கதையா தான் உலாவிட்டு வருதுன்னே சொல்லலாம். பூபக் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, வயல்ல பறவைகளை விரட்டுறதுக்காக சோளக்காட்டு பொம்மையை வச்சிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டே ஃபுல்லாக இது அசையாமல் இருக்குமா, நைட் டைமில் மட்டும்தான் தன்னோட இரையை தேடுறதுக்கு போகுமா. மேக்சிமம் பெரியவங்களை விட சின்னவங்க தான் இந்த பூபக்குக்கு மெயின் டார்கெட்னே சொல்கிறாங்க. நைட் டைமில் யாராவது தனியாக போனாங்க அப்படின்னா இந்த பூபக் குழந்தைகள் மாதிரி அழுது ஒளியை எழுப்புமா. என்ன குழந்தை அழற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு பூபக் பக்கத்தில் யாராவது போனாங்க அப்படின்னா அவங்கள பூபக் ஒரு சாக்கு பைக்குள்ளே போட்டு கொஞ்ச நேரத்திலே கொன்று சாப்பிடணும்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டோரியை கேட்குறப்ப சின்ன வயசில் நமக்கெல்லாம் ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதாவது நைட் டைமில் தனியாக வீட்டை விட்டு வெளியே போனால் புல்லை பிடிக்கிறவன் வந்து ஒரு சாக்குக்குள்ளே போட்டு தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னமும் இந்த கதை வந்து சொல்லப்பட்டு தான் வருது. இந்த ஸ்டோரியோட ஒரிஜினல் வெர்ஷன் தான் பூபக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல பல நாடுகள்ல இந்த பூபக் ஸ்டோரி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா வெவ்வேறு பெயர்கள்ல சொல்றாங்களாம். மேலும் இந்த கதையோட வெர்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்குமா. பட் இதோட பேஸ் ஸ்டோரி, அதாவது வெளியே தனியா போனா ஒல்லியா ஒருத்தன் வந்து சாக்கு பையில குழந்தைகளை தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் பேஸ் ஸ்டோரியா வச்சு இந்த கதைகளை சொல்லிட்டே தான் இருக்காங்களாம். பூபக்கை பேஸ் பண்ணி ஒரு கதையும் சொல்கிறாங்க. அதாவது லூசியா அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு கிராமத்தில் அவங்க அம்மா அப்பா கூட பண்ணை வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க அம்மா அப்பா ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால ரிலேட்டிவ் பொண்ணை வரவழைச்சு லூசியாவை பார்த்துக்கிறதுக்காக வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் லூசியா நார்மலாக தான் இருந்தாங்க. ஆனால் செகண்ட் டே அவங்க வெளியே போகும்போது எதிர்க்க இருந்த வயலில் ஒரு சோளக்காட்டு பொம்மையை பார்க்குறாங்க. என்ன இந்த பொம்மை புதுசாக இருக்கே, இவ்வளோ நாளாக நம்ம வீட்டில் இல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே வெளியே போகிறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்ப வரும்பொழுது, அதாவது வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது மறுபடியும் அந்த பொம்மையை பார்க்குறாங்க. அப்போது அந்த பொம்மை கொஞ்சம் நவுந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. லூசியா ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. இந்த ரிலேட்டிவ் பொண்ணு நம்மளை பயம் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு அப்படின்னு உள்ள நுழைஞ்ச உடனே அந்த ரிலேட்டிவ் பொண்ணை செம்மையாக கத்துறாங்க லூசியா. ஏன் இந்த மாதிரி பண்ண, என்னை பயம் பண்ணுறதுக்காக தானே இப்படி ஒரு விஷயத்த செஞ்ச அப்படின்னு சொல்லி இந்த பொம்மையை பற்றி சொல்கிறாங்க. அந்த ரிலேட்டிவ் பொண்ணுக்கு செம்ம ஷாக்கு. நான் அந்த மாதிரி எந்த பொம்மையுமே வைக்கலையே, எங்கே அந்த பொம்மையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோவை ஓப்பன் பண்ணி அந்த பொம்மை இருந்த இடத்த பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல அப்படி எந்த ஒரு பொம்மையுமே இல்லையா. இதனால் அந்த ரிலேட்டிவ் பொண்ணு ரொம்பவே பயந்து போய் லூசியாவை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூபக்கோடைய கதையை அந்த லூசியா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் லூசியா அதை எதுவுமே பொருட்படுத்தாமல் ரூம்குள்ளே போய் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டே லூசியா பயங்கரமாக கத்துறாங்க. என்னடா இதுன்னு அந்த ரிலேட்டிவ் பொண்ணு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல லூசியாவை காணோம். அதுக்கப்புறம் லூசியாவை எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லையா. இதுதான் பூபக்கு பின்னாடி சொல்லப்படுற ஸ்டோரி. பூபக் அப்படின்ற ஒரு மான்ஸ்டர் உண்மையாகவே வாழ்ந்துச்சா, இல்லை இது குழந்தைகளை மிரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட கதையா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் கிடைக்கலன்னே சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்.